உன்னை நான் புகழ்ந்திட ஒரு வரம் வேண்டினேன். உன்னை அன்பு செய்திட உன்னருள் தேடினேன். உன்னாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன் அன்பு துணைனை நான் தினமும் நாடினேன். உனையன்றி எனக்கென்று வேறொரு தலைவனுண்டோ? நீன்றி என் இதயம் நிறைவினை அடைவதுண்டோ? கார்முகிலாய் என் வாழ்வில் கருணை மழை பொழிபவனே, கனவிலும் நான் உன்னை பிரியா வரமொன்று தாருமையா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு மறைசாட்சியரான புனித ஸ்தேவான் முடியப்பருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். திருச்சபையினுடைய முதல் மறைசாட்சி இந்த ஸ்தேவான். இன்றைய தினம் இந்த விழா கொண்டாடப்படுவது கூர்ந்து நோக்க வேண்டிய ஒன்று. கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அது முடிந்த அடுத்த நாள் மறைசாட்சியான ஸ்தேவானுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவிற்கு சான்று பகர்ந்திருக்கின்றார். கிறிஸ்துவை போல் இவர் தன்னையும் அந்த சாவிலே அர்ப்பணித்திருக்கின்றார். இன்றைக்கு அவருடைய சாவு ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை உருவாக்கி இருக்கின்றது. அவருடைய உறுதிப்பாடு கிறிஸ்துவின் நற்செய்தியை எளிய உள்ளங்களுக்குள் கொண்டு சென்றிருக்கின்றது. நாமும் ஸ்தேவானுடைய வழியை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் அதே கொள்கைகளோடும் உறுதியோடும் வாழ்ந்து விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணகப் பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது அமல்ராஜ், ஜோதி, அபியா, டைட்டஸ், சிபியா, ஜெஃபின், எய்டன் இவருடைய கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேற ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 8 முதல் 10 முடிய மற்றும் 7ஆம் அதிகாரம் 54 60 முடிய இறை வார்த்தைகள். அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுபவரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கட்பாரையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கட்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும்.
உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 10, இறை வாக்கியங்கள் 17 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் முதல் மறைசாட்சியான ஸ்தேவான் முடியப்பர் அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் அவருடைய மறைசாட்சிய மரணம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை வாசிக்க கேட்டோம். இயேசுவினுடைய அடியொற்றி அவரை போல மரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்தது. எனவே இயேசு சிலுவையில் அறையப்பட்டாலும் இவர் கல்லால் எறிந்து கொள்ளப்படுகின்றார். அப்பொழுது இயேசு சொன்ன அதே வார்த்தைகளை இவர் மீண்டும் சொல்லுகின்றார். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இது இயேசு கூறியது. ஆண்டவராக இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இது ஸ்தேவான் கூறியது. தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும். இது இயேசு கூறியது. ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும். இது ஸ்தேவான் சொல்லியது. இயேசுவினுடைய அந்த மனநிலையோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார். இயேசுவினுடைய அந்த மரணம், அந்த கொலை எப்படி இருந்ததோ அதே போல தானும் வேதனைகளை அனுபவித்து சாவை எதிர்கொள்ளுகின்றார். இயேசுவிடமிருந்த அந்த மனநிலை. புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்லுவார்: கிறிஸ்து இயேசுவின் மனநிலையே உங்களில் இருக்கட்டும். காரணம், இந்த மனநிலை எந்த அளவுக்கு ஆழமானது என்பதை இந்த மறைசாட்சி மரணம்
அழகாக தெளிவுபடுத்துகின்றது. உயிரை கொடுப்பதற்கு கூட அவர் முன் வருகின்றார். ஸ்தேவான் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு ஒருபோதும் அஞ்சவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. இயேசு சொன்ன வார்த்தைகளை அப்படியே கடைபிடிக்கின்றார். என்ன சொல்றாரு? உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், ஆளுநரிடமும் அரசரிடமும் இழுத்துச் செல்வார்கள். இதெல்லாம் இயேசு இறைவாக்காக உரைக்கின்றார். இயேசுவின் பொருட்டு யாரெல்லாம் இயேசுவை போல பணி செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இது நடக்கும். இது நடைபெறுகின்ற பொழுது உண்மைதான், அவர்களுக்கு இருக்கின்ற வலியும் வருத்தமும் அதிகமாக இருக்கும். ஆனால் அவர்கள் என்ன பேச வேண்டும் என்பது தூய ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புலாம் உருவாகும். இரத்த பந்தத்திலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு உருவாகும். சகோதர சகோதரிகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை, தந்தை பிள்ளையை, பிள்ளைகள் பெற்றோரை, இப்படி ஒரு மாபெரும் கலகம் குடும்பத்திற்குள்ளேயே உருவாகும். ஆனால் நாம் செய்ய வேண்டியதும் இருக்க வேண்டியதும் என்ன அப்படின்னா, இயேசுவின் பணியை செய்து இயேசுவோடு இருக்க வேண்டும். அது மாத்திரம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பணி. எனவே இயேசுவினுடைய அந்த மனநிலையோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கும், தடைகள் இருக்கும், வேதனைகள் வரும், சோதனைகளை கடந்து செல்ல வேண்டி இருக்கும். ஆனால் இறுதியிலே வெற்றி இருக்கும். இன்றைக்கு சிந்திப்போம், இயேசுவினுடைய அந்த மனநிலையோடு நம்மை இணைத்து கொள்ள இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், என் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எமை நீர் மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்கு உரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டு வரும் பலிப்பொருள்கள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும், அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும், வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீர் ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர்பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புறச் செய்கின்றீரே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்கச் செயல்களுக்காக
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாகயமை பாரும். வானோர் தம்மரசே தாயே மன்றாட்டை தயவாய் கேழும். ஈனோர் என்றமை நீர் தள்ளாமல் ஏக்காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாகயமை பாரும்.